ஒரு பக்கம் கேரளாவில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னா, பாஜகவும் சிபிஎம்மும் கள்ளக்கூட்டில் இருக்கிறது. இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி அங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, காங்கிரசும் திமுகவும் கள்ளக்கூட்டில் RSS ஓடு உறவு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு. இது எல்லாமே என்ன ஆகும்னா, பாஜக எதிர்ப்பை நார்மலைஸ் பண்ற வேலையாக மாறுகிறது. அப்போ கடைசியில எது ரிமைன், வாட் ரிமைன்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, ரெண்டு பேருடைய ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்டில் ரிமைன்ஸ். ஒன்னு கேரளாவினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தோழர் பினராயி விஜயன் அவர்கள் பேசினதும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவின் தலைவர் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதும் தான். அதுதான் கடைசியில கிரக்ஸா ரிமைன் ஆகி நிற்கிது. அவர்கள் 2 பேரும் முன்னெடுத்திருக்கின்ற இந்த பாசிச எதிர்ப்பு என்பது வெறுமன பெயரளவிற்கானது அல்ல. நேரடியாக பாஜக RSS இந்துத்துவ மதவாத பிரிவினைவாதங்களை எதிர்த்து, இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை எதிர்த்து, மாநிலங்களின் மீதான தாக்குதல்களை எதிர்த்து, கல்விக்கான உரிமைகளுக்காக போராட்டம் நடத்தி, எல்லாவற்றிலும் நிதி குறைபாடு வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எதேச்சதிகாரத்தை கண்டித்து நடக்கின்ற அந்த போராட்டத்தில் கடைசியாக 2 பேர் 2 இடங்களில் நின்று இந்த பாசிச எதிர்ப்பை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது தமிழ்நாட்டில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும், இந்த பக்கம் பினராயி விஜயன் அவர்களும். ஏன் இந்த 2ஐயும் சொல்றேன்? மற்றவங்களுக்குலாம் எதிர்ப்புணர்வு இல்லையானா, நிச்சயமாக மம்தா பானர்ஜி SIR விவகாரத்தில் கடுமையாக எதிர்வினையாற்றி இருக்கிறார். காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் நேரடியாக பாஜகவுக்கு எதிராக பல்வேறு விவகாரங்களை எழுப்பி பாஜகவை நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஆனா அதை அவர்கள் எந்த அளவிற்கு ஆழமாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துலதான் அந்த கேடர்ஸை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்த வேண்டிய வேலையை அவர்கள் செய்ய வேண்டி இருக்கும்னு தோணுது. இது இப்ப தேர்தல் காலத்துல தேவையில்லைனாலும் கூட அது ஒரு நீண்டகால அரசியல் நோக்கத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அஜெண்டா.